இதை அவர் எடுத்துக்கொள்ளலாம். வேகமாய் திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 32 8வது வசனத்தை நாம் வாசிப்போம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உன்மேல் என்னை கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் தலைகளை தாழ்த்தி இந்த வசனத்தின் மூலமாய், இந்த வார்த்தையின் மூலமாய் இந்த நாளிலே தேவன் நம்மோடு இடைபடும்படியாக எல்லாரும் கொஞ்சம் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த வார்த்தைக்கு நேராக எங்களை தாழ்த்துகிறோம். நீர் எங்களோடு இந்த நாளிலே என்ன பேச வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறீரோ நீர் பேசுவீராக. உடைய வார்த்தைக்கு நேராக எங்களை அர்ப்பணித்து ஜெயம் எடுக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா. வார்த்தைக்கு எதிராய் போராடுகிற எல்லா வல்லமைகளையும் நாங்கள் சபித்து கடிந்து கொள்ளுகிறோம். அப்பாவுடைய நிறைவுள்ள பிரசன்னம் எங்கள் மத்தியிலே தொடர்ந்து இருப்பதாக கிறிஸ்து இயேசுவின் மூலம் எங்களை அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஒரு அல்லேலூயா. சரி. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. தேவன் நமக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காண்பிக்கிறது மாத்திரமல்ல, கண்மேல் உன் கண்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அருமையான ஒரு வார்த்தை, வாக்குத்தத்தம் போல இருக்கக்கூடிய ஒரு நல்ல வார்த்தை. பிரைஸ் அல்லாஹ். இந்த வார்த்தையின் மூலமாக தொடர்ந்து நான் ஜெபித்து கொண்டிருக்கும்போது கர்த்தர் இந்த வார்த்தையிலிருந்து நம் சபையில் செய்யக்கூடிய காரியங்கள் அவர் நமக்கு போதித்து, அவர் நம் சபையை நமக்கு வேண்டிய எல்லா ஆலோசனைகளை அவர் கொடுத்து எப்படி நடத்துவேன் என்று ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு செய்தியை இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த செய்தி சபைக்கான, நம் சபைக்கான தீர்க்க தரிசனமான ஒரு செய்தி. தொடர்ந்து இந்த வார்த்தை கடந்த வாரங்களிலே வந்தபோது தொடர்ந்து நான் வைத்து ஜெபித்து கொண்டிருந்தேன். அதிலிருந்து சில குறிப்புகளை கொடுத்து சபையில் இந்த காரியங்கள் எல்லாம் நான் செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு செய்தியை நமக்கு கொடுத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி நல்ல சத்தமாக சொல்லுங்கள். தொடர்ந்து அந்த வார்த்தையை நாம் தியானிப்போம். பிரைஸ் காட். அல்லேலூயா. முதல் பகுதியில் பார்க்கும்போது 5 விதமான காரியங்களை ஆண்டவர் கொடுத்தார். முதல் காரியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனம் கொடுப்பேன்னு சொல்லி நமக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை கொடுத்திருக்கிறார். பிரைஸ் காட். அல்லேலூயா. நமக்கு வேண்டிய ஆலோசனைகளை சொல்லி நம் சபை வளர்ச்சிக்கு, நம்ம சபையினுடைய பெருக்கத்திற்கு வேண்டிய காரியங்களை என்ன செய்வேன் என்பதை தேவன் தீர்க்க தரிசனமாய் பேசினார். அல்லேலூயா. ஆம், இது நிறைவேறும் என்று சொல்லி ஆவியிலே நான் உணர்த்தப்பட்டேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த காரியங்களை ஒரு 5 காரியங்களை முன் வைக்கிறேன். இதற்காக விசுவாசிகள் இதெல்லாம் மிக முக்கியமாக குறிப்பெடுத்து இதற்காக சபையாக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் வரக்கூடிய நாட்களிலே இதை நமக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார். சத்தமாக கைகளை உயர்த்தி பலமாக ஒரு அலையில சொல்லுவோம். பாப்பா, கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். எடுத்துக்கொள்ளுவோம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனம் 17 ஆதியாகமம் 17 அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. இங்கே எப்படி அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனத்தினுடைய பெருக்கம் இருக்கும் சொல்லுகிறார் ஆண்டவர். மிகவும் உன்னை திரளாக பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். 4வது வசனத்தை சொல்லுகிறார். நான் உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், திரளாக உன்னை பெருக பண்ணுவேன். வரக்கூடிய நாட்களிலே நம் சபையில் ஒரு திரளான பெருக்கம் இருக்கும் என்று ஆரம்பத்திலிருந்தே ஆண்டவர் பேசி கொண்டு வருகிறார். வெகு நாளாக அதுக்காக இன்னும் காத்து கொண்டு தான் இருக்கிறோம். கர்த்தர் அதை செய்வேன் என்று பல விதங்களிலே நம்மோடு உறுதிப்படுத்தி கொண்டே தான் வருகிறார். அல்லேலூயா. ஊழிய அழைப்பு கூட எனக்கு ஆண்டவர் ஊழியத்தில் அழைக்கும்போது
ஆபிரகாமை அழைத்தது போல நான் உன்னை அழைத்தேன். அநேக ஜாதிகளுக்கு ஆபிரகாம் தகப்பனாக இருந்தது போல அநேக ஜனங்களை வழிநடத்துவதற்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் பேசினார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தொடர்ந்து அந்த காரியத்தில் தேவன் உண்மையுள்ள வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அந்த அடிப்படையில் இந்த நாளில் அதற்கு வேண்டிய ஆலோசனைகளை தந்து அதற்கு வேண்டிய காரியங்களை நான் உங்களோடு இருந்து செய்து என்ன செய்வேன், உங்களை திரளாக நிச்சயமாக இங்கே சொல்லுகிறார், திரளாக உன்னை பெருக பண்ணுவேன், திரளான ஜனங்களுக்கு ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவாய் என்று ஆபிரகாமுக்கு இங்கே சொல்லுகிறார். அதை ஆபிரகாம் எப்படி நினைத்து கொள்ளுகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது நீங்கள் 17வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணினான். அல்லேலூயா. மிகவும் திரளான ஒரு பெருக்கம் உனக்குள்ள இருக்கும் என்று சொல்லுகிறார். நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆபிரகாம் அதை எதை நினைத்து கொள்ளுகிறார் என்று சொன்னால் இஸ்மவேலை நினைத்து கொள்ளுகிறார். கரங்களை வைத்து சொல்லுங்க. மாம்சீகமான ஒரு காரியங்கள், வாக்குத்தத்தம் பண்ணப்படாத, தேவனாலே தெரிந்து கொள்ளப்படாத, தேவனாலே முன்குறிக்கப்படாத, தேவனுடைய மனதில் இல்லாத ஒரு காரியத்தை ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளுகிறார். அப்போ ஆண்டவர் தெளிவாக அங்கே சொல்லுகிறார் 19வது வசனத்தில், அப்பொழுது தேவன் உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாக உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஈசாக்கு தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவன் தேவனால் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்படுகிறது ஈசாக்கு தான். சொல்லுங்க அல்லேலூயா. அதிலிருந்து தான் ஒரு திரளான பெருக்கம், அதிலிருந்து தான் நீ திரளான ஒரு ஜாதிக்கு தகப்பனாக நீ மாறுவாய் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த காரியம் ஆபிரகாமுக்கு புரியாமல் இருந்தபோது, விளங்காமல் இருந்தபோது தேவன் அவனுக்கு நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். தெளிவாக தேவன் அவனோடு கூட இடைப்பட்டு அவனுக்கு புரிய வைக்கிறார். இப்படி தான்ப்பா அப்படின்னு சொல்கிறார். அப்போது கிறிஸ்துவுக்குள் முன்குறிக்கப்பட்ட, கிறிஸ்துவுக்குள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு ஜனத்தை, சங்கீதம் 110 படித்தோம் பார்த்தீங்களா? நான் இங்கே உட்கார்ந்த பிறகு தான் அந்த சங்கீதத்தை ஆண்டவர் எனக்கு காண்பித்து கொடுத்தார். நான் 108ஆம் சங்கீதம் தான் எடுத்து வச்சுருந்தேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதை எடுத்து வாசிக்கும் போது பக்கத்திலேயே பார்க்கும்போது இந்த வார்த்தை என்னை அதிகமாய் தொட்டது. அதில் வாசித்தோம்ல, வாசிங்க பார்ப்போம் ஒரு வசனம். அந்த சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்க. 100 வசனம் சொல்லுங்க. 110:3. உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களுமாய் இருப்பார்கள். விடியற்காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யவ்வன ஜனம் உமக்கு பிறக்கும். ஆமென். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். விடிய காலத்தில் பனி கொட்டுறதை நம்மளால் கணக்கு பார்க்க முடியுங்களாங்க? அப்படிப்பட்ட உளவு ஜனம் தேவனுக்கு பிறக்கும் என்று தேவன் அவருக்கு வாக்கு கொடுத்திருந்தார். நல்லா உணர்ந்து சபைக்குள்ளே வந்தால் தேவனுடைய வார்த்தை கேட்குறவங்க மாதிரி உட்கார்ந்துருந்து ஸ்தோத்திரம் பண்ணி கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தணும். ஒரு அல்லேலியா சொல்லணும். ராமேன் உங்கள் எண்ணம் கவனம் வேற எங்கேயும் போகக்கூடாது. சத்தமாக சொல்லுங்கள் பார்ப்போம். நல்லா முழு பலத்தோடு கரங்களை உயர்த்து. இது கிறிஸ்து இயேசுவுக்கு தேவன் செய்த வாக்கு தத்தம், ஆபிரகாமுக்கு செய்த வாக்கு தத்தம். அல்லேலூயா. இந்த நாளிலே கிறிஸ்துவின் திருச்சபைக்கு நாம் செய்யப்படுகிற இந்த ஊழியத்திலே கர்த்தர் இந்த வாக்குத்தத்தங்களின்படியே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட, கிறிஸ்துவுக்குள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவிக்குரிய ஒரு ஜனக்கூட்டத்தை தேவன், எப்படிப்பட்ட கூட்டம் அப்படின்னு சொன்னால் திரளான ஒரு ஜனக்கூட்டத்தை நமக்கு தருவேன் என்று
கர்த்தர் தீர்க்க தரிசனமாக வாக்கு கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தை நிறைவேறியே தீரும். தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் ஒரு நாளும் மாறவே மாறாது. என்னுடைய ஊழிய அர்ப்பணிப்பு நான் திரும்ப சொல்லுகிறேன். எதற்கு அப்படின்னு சொன்னால், ஏன் ஆண்டவர் அநேக 1-2 தடவை உங்களிடத்தில் நான் சொல்லியிருக்கக்கூடும். இன்றைக்கு விசேஷமாக ஆண்டவர் ஏன் சபையின் தீர்க்க தரிசனத்தை குறித்து உங்களிடத்தில் சபைக்கு செய்ய வேண்டிய காரியங்களை சபையினிடத்தில் சொல்லுகிறார் என்று சொன்னால், சபைக்கு கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்பதை சபை மக்கள் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். அதற்காக நன்றாக ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்காக தேவ சமூகத்தில் என்ன செய்கிறவர்களாக இருக்க வேண்டும்? ஜெபிக்கிறவர்களாக. இந்த காரியத்தை நம் சபைக்கு தேவன் செய்ய போகிறார். ஒரு திரளான ஜனல் கூட்டத்தை கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார், நிச்சயமாக செய்ய போகிறார் என்பதை அறிந்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், நான் அந்த வார்த்தை வந்தபோது வேறு விதமாக தியானிக்கும் போது 2-3 நாளாக தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் இதன் அடிப்படையில் தான் என் ஆவியில் உணர்த்தப்பட்டேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதான் சொல்லுகிறேன், ஆரம்பத்திலேருந்தே இந்த ஊழிய அழைப்பு நாட்களிலிருந்தே இந்த வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 15-16 வருடங்கள் இந்த சபையின் ஊழியத்தை துவங்கி செய்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் கிருபையாக இரக்கமாக இன்றைய வரைக்கும் நமக்கு இரக்கம் பாராட்டி நடத்துகிறார். ஆனால் நம் ஊழியம் மிக என்ன செய்ய, தேவனுடைய ராஜ்யத்திற்கு மகிமையாக ஒரு திரளான ஜனக்கூட்டத்தை இந்த ஊழியத்தின் மூலமாக தேவன் ஏற்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஏற்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் காட். அல்லேலூயா. சபையாராக நாம் சேர்ந்து ஜெபிக்கும்போது நிச்சயமாக இந்த காரியங்களை செய்வார் அவர். இரண்டாவது காரியம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனத்தை தேவன் அவனுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்தவர். ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்து செய்தவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இன்றைக்கு அதை திருச்சபைகளில் நிறைவேற்றி வருகிறார். அதில் நமக்கு இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. சரி, இரண்டாவது காரியம், சரியான இடத்திலே விதைக்கும்படி செய்வார் நம்மை. இரண்டாவது குறிப்பு, சரியான இடத்திலே நம்மை விதைக்கும்படி செய்வார். ஆதியாகமம் 26:12 வாசிங்க பார்ப்போம். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஆமென். அல்லேலூயா. அப்போது எப்படிப்பட்ட ஜனம் என்று சொல்லி தேவன் நமக்கு தகுந்த ஒரு நல்ல ஆலோசனை இந்த நாளிலே கொடுத்திருக்கிறார். எப்படியாவது ஒரு ஜனக்கூட்டத்தை சேர்த்துக்கலாமா? முதல் குறிப்பிலிருந்தே நான் திரும்ப வருகிறேன், கவனிங்க. எப்படியாவது ஒரு ஜனக்கூட்டத்தை சேர்த்துக்கலாமா, எப்படியாவது வரணுமா அப்படின்னா ஆரம்பத்திலேருந்தே எனக்கு அந்த தரிசனம் இல்லை. சத்தமாக சொல்லுங்கள் பார்ப்போம். ஆரம்பத்திலேருந்தே எனக்கு அந்த தரிசனம் இல்லை. எப்படியாவது ஒரு கூட்டம் சேர்க்கணும், சபையில் ஒரு பெரிய கூட்டம் இல்லை. தேவ ராஜ்யத்திற்கு ஒரு கூட்டத்தை சேர்க்க வேண்டிய தரிசனம் தான் எனக்கு ஆரம்பத்திலேருந்தே உண்டு. நல்ல முழு பலத்தோடு சொல்லுங்கள் பாப்பா. அதனால தான் அந்த தரிசனத்துக்களை தேவ ராஜ்யத்துக்கு உட்படுத்தி வருகிறவர்களைத்தான் நான் அதிகமாக ஏற்றுக்கொள்ளுவேன், அதிகமாக அப்படிப்பட்டவர்களைத்தான் விரும்புவேன். அதற்குரிய உபதேசத்தை தான் கொடுப்பேன், அதுக்குரிய சத்தியத்தில் தான் நான் நிற்பேன். அல்லேலூயா. அதற்கு எதிர்மறையாக இருந்தால் நான் எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்வதே கிடையாது. ஏன்னா வீணாக எனக்காக நான் ஒரு சபையை ஆயத்தப்படுத்தி கொண்டது போல் இருக்கும், எனக்காக ஒரு கூட்டத்தை நான் சேர்த்து கொண்டது போல் இருக்கும். கூட்டம் நமக்கல்ல, ஜனங்கள் நமக்கல்ல, தேவனுடைய ராஜ்யத்திற்கு, தேவனுடைய சபைக்கு தான் ஜனங்களை நாம் ஆயத்தப்படுத்துகிறோம். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க பார்ப்போம். இதோ ஒரு கூட்டத்தை நாம் சேர்த்து கொள்ளுகிறோம். அரசியல்வாதிகள் கூட கூட்டத்தை சேர்த்து கொள்ளுகிறார்கள். ஹலோ, சினிமா நடிகர்கள் கூட்டத்தை சேர்க்கிறார்கள். சபையில் ஏதோ ஒரு கூட்டத்தை சேர்ப்பதல்ல. அப்படி இருந்தால் இன்றைக்கு கூட நம்ம இடத்துல இப்போவே ஒரு பெரிய கூட்டம் இருந்திருக்கணும், ஆரம்பத்திலிருந்து இருந்திருந்தா. அப்படி இல்லை, வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஜனம், தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள். அதாவது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் யாரை முன்குறித்திருக்கிறாரோ, ஆபிரகாமுக்கு யாரை முன்குறித்திருக்கிறார். அவன் இஸ்மவேலை வச்சுட்டு அவர் தான் அப்படின்னு யோசனையில் இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், இல்லைப்பா, ஈசாக்கை தான் நான் முன்குறித்திருக்கிறேன் அப்படின்றார். அல்லேலூயா. அப்போ அதே போல் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே யாரை தேவன் முன்குறித்திருக்கிறார், பிதாவாகி தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னமே முன்குறிக்கப்பட்டவர்கள். அப்போ அவர்களை கர்த்தர் என்ன செய்வார், ஏற்ற வேளையில் நம் சபைக்குள்ள மக்களை அவரே கொண்டு வருவார். அதுக்கு ரெண்டாவது ஒரு ஆலோசனை, அவர்களெல்லாம் வருவதற்கு என்ன செய்வார் அப்படின்னா, சரியான இடத்துல விதைக்கும்படி செய்வார்.
விதை சரியான இடத்துல விதைச்சாதான் நல்ல பலன் கொடுக்கும். அல்லேலூயா. விதை நம்ம இஷ்டத்துக்கு தேவையில்லாத இடத்துல விதைகளை விதைத்தா அது பலனற்று போகும். முட்களும் முட்பூண்டுகளும் என்ன செய்யும்? வீணான ஒரு காரியங்களாக முளைச்சி அது பிரயோஜனமற்றதாக இருக்கும். சொல்கிறது புரியுதுங்களா? எங்கேயோ போய் சுவிசேஷத்தை சொல்லி, எங்கேயோ போய் கர்த்தருடைய வாத்தியாராட்ட சொல்லி அது முச்செடியாக தான் இருக்கும். அது தேவனுக்கு பலன் கொடுக்கறதா இருக்காது. தேவராஜ்யத்துக்கு உபயோகம் உள்ளதாக இருக்காது. தேவனால் முன்குறிக்கப்பட்டு தேவனுக்கேற்ற நல்ல கனிகளையும் பலனையும் அது கொடுக்காது. கவனிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். அப்போது சரியான நிலத்தில் கர்த்தர் நம்ம விதைக்க செய்வார். யாரை முன்குறித்திருக்கிறாரோ அவர்களிடத்தில் விதையை போடவும், அவர்கள் மூலமாய் சபைக்குள்ள நபர்கள் சேர்க்கப்படவும், தேவராஜ்யம் விரிவடையவும் தேவன் நமக்கு தகுந்த ஆலோசனைகளை கொடுத்து நடத்தும். இங்கே ஈசாக்கு அந்த ஆலோசனை கொடுக்குறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீ இவ்விடத்திலேயே இரு, இவ்விடத்திலேயே விதை. ஏதோ உசுன்னு ஒரு சவுண்டு வந்துகிட்டே இருக்கு. மைக்கில் வருதா? இல்லை, தனியாக ஒரு சவுண்டு கேட்குது. சுசுன்னு கேட்டுகிட்டே இருக்கு. இல்லை, சரி. பிரைஸ் தி லார்ட். சரி, கவனிங்க. அப்போது தேவன் என்ன செய்வார்? அந்த இடத்துல நீ இங்கேயே இரு, இந்த இடத்துலையே விதை, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்னார். அதே போல் அவர் என்ன செய்தார்? அந்த இடத்துல விதைத்தார். அங்கே அவருக்கு ஒரு 100 மடங்கு பலனை அவர் கட்டளையிடுகிறார். ஸ்தோத்திரம். அதற்கு இன்னும் ஒரு சில வசனங்களை சொல்லுகிறேன். நாம் விதைக்கிற விதை நல்ல இடத்துல விதைக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய விதை எப்படி பலன் கொடுக்கும்? சத்தமாக சொல்லுங்க. எப்படி பலன் கொடுக்கும்? 100 மடங்கு. நம்ம போடுற விதையினால பலன்கள் எப்படி இருக்கும்? நல்ல இடத்துல விதை விழுகும், அது பலனும் 100 மடங்காக இருக்கும். பிரசங்கி புஸ்தகம் 11:1 சொல்லுகிறார். வாசிங்க வேகமாய். பிரசங்கி 11:1. உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். ஆமென். அல்லேலூயா. உன் ஆகாரத்தை என்ன செய்யு? தண்ணீர்கள் மேல் போடு. அது என்ன செய்வ? அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். சத்தமா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. சரியான இடத்துல நம்ம போடுகிற எல்லா விதைகளும் கிட்டத்தட்ட 16 வருஷமாக விதைச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஏற்ற வேளையில் அறுவடை செய்யவும் 100 மடங்கு நல்ல பலன்களை, நல்ல அறுவடையை கர்த்தர் தருவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தொடர்ந்து விதைக்க வேண்டும். உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேலே போடு. அது என்ன செய்யும்? அநேக நாட்களுக்கு பிறகு பலன் கொடுக்கும். ஏற்கனவே நிறையா போட்டிருக்கிறோம். இன்னும் தொடர்ந்து நாம் விசுவாசத்தோடு விதைகளை போட வேண்டும். தொடர்ந்து விசுவாசத்தோடு ஊழியங்களை செய்ய வேண்டும். எல்லா நோக்கம் முழுவதும் என்ன தெரியுங்களா? நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. நோக்கம் சரியாக இருந்தால் தேவன் நம்மோடு இருந்து கிரியம் செய்ய வல்லவராக இருக்கிறார். நோக்கம் என்ன? தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும். அதுக்காக தான் நிற்கிறோம். அந்த எண்ணம், அந்த புத்தி, அந்த அறிவு நமக்குள்ளே தெளிவாய் வந்த பிறகு தான் எனக்கு ஒரு பெரிய சபை நமக்கு வந்துடணும், நம்ம சபையில் ஒரு பெரிய ஜனக்கூட்டம் இருக்கணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு இருக்கவே கூடாது. இல்லையா? சொல்லுங்கள். அந்த எண்ணம் எனக்கு கிடையாது. நம் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய வேண்டும்? ராஜ்யத்துக்குள்ளே நம் சத்தியத்தை அறிந்திருக்கிறோம். நாம் இவ்வளோ பெரிய விலையேறப்பெற்ற ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோம். அப்போ அழிந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் வெளியில் என்ன செய்கிறார்கள்? நரகத்தை நோக்கி பயணிச்சிட்ருக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்டவர்களை யாரால் ரட்சிக்க முடியும் அப்படின்னு சொன்னால், அவரை அறிந்தவர்கள் மூலமாகத்தான் கர்த்தர் ரட்சிக்க முடியும். அவர்கள் மூலமாக தான் கர்த்தர் வெளியில் நரகத்தை நோக்கி, பாதாளத்தை நோக்கி போகிற ஒரு கூட்ட ஜனங்களை தன்வசமாக திருப்புவதற்கு கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நல்ல பலமாக சொல்லுங்க. பிறந்தே தேவன் அப்படி தான். ஒரு தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு நபர் மூலமாக தான் இன்னொரு கூட்டத்தை தேவன் தன் பட்சத்தில் திருப்பி இருக்கிறார். அப்படி நம் மூலமாக, உங்கள் ஒவ்வொரு மூலமாகவும் கூட, நம் சபையின் மூலமாக ஒரு கூட்ட மக்களை நம் பக்கமாக திருப்புவார். விதைக்கிற விதைகளெல்லாம் 100 மடங்கு பலன் கொடுக்கிறதாக இருக்கும். தண்ணீரின் மேல் ஆகாரத்தை போடு, நீண்ட நாட்களுக்கு பின்பு அது பலனை கொடுக்கும். அது சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம்.
பலன் கொடுக்காம ஒரு நாள் என்ன செய்யாது, போகவே போகாது. மத்தேயு 13:23 பார்க்கிறோம், அது நல்ல நிலத்தில் விழுந்தது, அது 130, அது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டதோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். ஆமென், அல்லேலூயா. அப்போ இந்த விதை எங்கே போய் விழுகிறது? நல்ல நிலத்தில் விழுகிற விதை எப்படி பலன் கொடுக்குது? 1, 30, 60, 100மாக பலன் கொடுக்கிறது. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாக சொல்லுங்க. ஆமென். நல்ல நிலத்தில், பலன் கொடுக்கிற நிலத்தில், பலன் உண்டாகிற நிலத்தில் நம்மை விதைக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். சரியான இடத்துல விதைக்கும்படி உதவி செய்வார். கவனிங்க, உதாரணத்துக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் இந்த வசனத்திற்கு. என்ன கவனிக்கிறீங்களா எல்லாரும்? ஸ்தோத்திரம். கவனிங்க, சமாரியா ஸ்திரீயின் இடத்துல போகிறார் ஆண்டவர். சீசர்களெல்லாம் பசியாக இருக்கிறது என்று சொல்லி எல்லாரும் என்ன செய்கிறாங்க, இயேசுவின் இடத்துல ஆகாரம் வாங்கிட்டு வரும்படியாக அவரிடத்துல கேட்கிறாங்க. போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுறார் எல்லாரையும். எல்லாரும் போயிடுறாங்க. ஆனால் இவர் அந்த கிணத்தடியில் அமர்ந்து ஒரே ஒரு சமாரிய ஸ்திரீயை மாத்திரம் பிடிக்கிறார். அல்லேலூயா. அவளோடு கூட சம்பாஷணை செய்கிறார். தன்னுடைய வார்த்தைகளை எல்லாம் அவர் என்ன செய்கிறார், என்ன முகாந்தரத்துக்காக அவர் இந்த உலகத்துக்குள்ளே வந்தாரோ அவைகளெல்லாம் அவளுக்குள்ளே போடுகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த அவளுக்குள்ளே போடப்பட்ட அந்த விதை, அவளுக்குள்ளே போடப்பட்ட அந்த வார்த்தை என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால், புறப்பட்டு போய் அவள் என்ன செய்கிறாள், நல்ல நிலத்தில் விழுந்ததுனால, பழம் கொடுக்கிறவளாக இருந்ததினால தன்னுடைய ஊரார்களுக்குள்ளே போய், ஊருக்குள்ளே போய் ஊராருக்கெல்லாம் சொல்கிறான், நான் ஒருவரை கண்டேன், அவர் கிறிஸ்துவா என்று நீங்கள் வந்து பாருங்கள் சொல்லி அந்த ஊரையே கிறிஸ்துவின் அண்டையில் திருப்பி விட்டாகும். ஒரு சமாரியா ஸ்திரீ, சமாரியா பட்டணத்தில் வாழ்கிறவள், அவள் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊரில் வாழ்கிறா. அந்த ஊர் மக்களையே கிறிஸ்துவின் பக்கமாக திருப்பிட்டான். அப்போ தேவன் என்ன செய்கிறார், சரியான நபருக்குள்ளே போடப்பட்ட வார்த்தை ஒரு ஊராரே கிறிஸ்துவின் பக்கமாக திருப்பத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்தார். கைகளை வைத்து நல்ல சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அதற்குரிய வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். அதில் ஒரு விளக்கத்தை சொல்லுகிறார் ஆண்டவர். அப்பொழுது அவள் ஊரார் இடத்துல போயிருக்கும்போது சீசர்கள் இயேசுவின் இடத்துல வந்து விடுகிறார்கள். அப்பொழுது இயேசு அந்த இடத்துல சில காரியங்களை பேசுகிறார். வாசிங்க, 35 வாசிங்க பார்ப்போம். 35 வேகமா. 4:35 யோவான் 4:35 எங்கேன்னு தேடுறியாமா நீ? வாசிங்க பார்ப்போம். அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று, அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறதில்லை. எல்லோரும் அந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா கவனித்து கூர்ந்து கவனிங்க. நீங்கள் சொல்லுகிறதில்லையா, இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்து, கிட்ட வச்சு பேசு. இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். விதைக்கிறவனும் அறுக்கிறவனுமாகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்து கொள்கிறான். விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன் ஒருவன் என்கிற மெய்யான வழக்கச் சொல் இதனாலே விளங்குகிறது. நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றார். ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு ஊமையை அவர்களுக்கு அழகாக சொல்லுகிறார். விதைக்கிறவன் ஒருவன், சொல்லுங்க, அறுக்கிறவன் ஒருவன் அப்படின்றார் என்ற பழமொழி சொல் இங்கே நிறைவேறும் அப்படின்றார். அல்லேலூயா. அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுது அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். கைகளை உயர்த்தி சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், அறுப்பு காலம் சமயமாக இருக்குதுன்னு சொல்கிறார். சொல்ல மாட்டீங்களாம்மா? என்ன புரியுதா இல்லையா? இங்கே ஒரு ஆத்துமாவுக்கு ரட்சிப்புக்கு, ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படுவதையே இங்கே ஒரு விதைக்காகவும் ஒரு அறுப்பு காலமாகவும் இங்கே ஊமையாய் சொல்கிறார் அவர். சமாரியா ஸ்திரீ ஊருக்குள்ளே போய் ஜனங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளே சீசர்கள் வந்துடுறாங்க. சீசர்களை பார்த்து, ஆண்டவரே சாப்பிட்றீங்களான்னு கேட்குறார். எனக்கு வேண்டாம், நான் சாப்பிட்டாச்சுன்றார். எப்படி இவர் சாப்பிட்ருப்பாருன்னு யோசிக்கிறாங்க. தேவனுடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமாக இருக்குது அப்படின்றார்.
பிறகு அவங்களெல்லாம் பார்த்து சொல்கிறார், எப்பா அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, இப்போ உங்களுக்கு ஒன்றும் நிறையா புரியல, காலம் வரும்போது உங்களுக்கும் புரியும். சத்தமாக சொல்லுங்கள் பார்ப்போம். கர்த்தர் கொடுக்குற வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஜெபிச்சிங்கன்னா போதும். பிரைஸ் தி லார்ட். அப்போது நல்லா கவனிங்க, அவர்கிட்ட இப்படி நின்றுட்டு இருக்கும்போது அவர்கள் பசி சாப்பிடணும் இந்த மாதிரி மனநிலையில் இருக்கும்போது அங்கே அவர் சொல்லுகிறார், எப்பா அறுப்பு காலம் இதோ அறுக்கிற சூழ்நிலை எப்படி இருக்குது, இப்போது அறுப்பு காலம் வருகிறதுக்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுது அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் அப்படின்றார். கரங்களை வைத்து சொல்லுங்க, உன் கண்ணை கொஞ்சம் எல்லாரும் ஏறெடுத்து பாருங்கப்பா. அறுப்பு காலம்னா போய் வயல் நிலம் விளைஞ்சிருச்சு, நீ அறுத்து கொண்டு வரலாம் அப்படின்றார். ஆத்துமாக்களை நீங்கள் அறுவடை செய்யலாம்னு சொல்கிறாங்க. விதைத்தவர்கள் ஒருவர், அறுக்கிறது ஒருவர் என்ற பழமொழி சொல்லி இப்படி நிறைவேறும். நான் விதைக்க போகிறேன், நீங்கள் ஏற்ற காலத்தில் இது இனிமேல் அறுவடையின் காலம், நீங்கள் அறுக்க போகிறீர்கள் என்று சொன்னார் அவர். நல்லா பலமாக கைகளை தட்டி சொல்லுங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுய இரத்தத்தினாலே தன்னுடைய ஜீவனை கொடுத்து விதைத்திருக்கிறார். நாம் ஜெபம் பண்ணி நமக்கு வாக்கு தத்தமும் கொடுக்கிறார். விசுவாசத்தோடு இருந்து இனி அறுவடை செய்ய வேண்டிய காலம்தான். கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அறுவடை காலம் சமீபமாக இருக்கிறது என்றார். சீக்கிரமாக ஒரு பெரிய அறுவடை நம் சபைக்குள்ளே இருக்கிறது என்று கர்த்தர் வாக்கு தத்தமாக தீர்க்க தரிசனமாக நமக்கு இந்த வசனத்தின் மூலமாய் சொல்லுகிறார். சரியான இடத்துல விதைக்கவும் பெரிய ஒரு அறுவடையை நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. முழு பலத்தோடு கரங்களை உயர்த்தி சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். சரி, அதே போல் சரியான இடத்துல வலை வீசவும் செய்வார். முதல்ல என்ன செய்வார்? முதல்ல என்ன வார்த்தை கொடுத்தேன், டக்கு டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். உங்கள் மைண்டில் இருக்கணும், அதுக்கு தான் கேட்குறேன். முடிந்த வரைக்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்க இதெல்லாம். பிரைஸ் தி லார்ட். என்ன செய்வார்? வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஜனம். அல்லேலூயா. என்ன ஜனம்? சங்கீதத்தில் பார்த்து என்ன ஜனம்? எவ்வளவு ஜனம், எவ்வளவான ஜனமா, எவ்வளவான ஜனம், நமக்கு திரளான ஜனம் உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இரண்டாவது, சரியான இடத்துல விதைக்க வைத்து ஒரு அறுவடையை நமக்கு கொடுப்பார். ஒரு அறுப்பு உண்டாகும், பெரிய ஒரு அறுவடை நமக்கு இருக்கிறது. அதே போல் சரியான இடத்துல வலை வீச செய்வார். அல்லேலூயா சொல்லுங்கள். ஊழியத்தின் மூலமாக நான் சொல்கிற ஆலோசனை அவர் கொடுப்பார். அதுதாங்க முதல் வசனத்தை தலைப்பு நமக்கு கொடுத்துருக்கிறார். உங்களை போதித்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டுவேன், உங்கள் கண்மேலும் என் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன். திரளாக இந்த ஜனம் எப்படி வரும்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனம்தான், கிறிஸ்துவுக்குள் முன்குறிக்கப்பட்ட ஜனம்தான். அதில் கவனமாகவே இருன்றார். சரிங்க ஆண்டவரே, அந்த வார்த்தையின்படி தான் நம்ம ஜெபிக்கணும். எங்களுக்கு முன்குறிக்கப்பட்ட நீ தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை மாத்திரம் சபைக்குள்ளே கொண்டு வாங்க ஜெபிச்சா போதும். ரெண்டாவது ஒரு ஆலோசனை கொடுப்பார். சரியான இடங்களில் கொண்டு போய் விதைக்கவும் அறுக்கவும் நமக்கு செய்வார். அது எப்படி இருக்கும்? 100 மடங்காக இருக்கும். ஆலோசனை கொடுத்து நடத்துவேன்றார். அடுத்து சரியான இடத்துல வலை வீசவும் செய்வார். நம்மை வலை போய் தேவையில்லாமல் வீசி காலி வலையை கூட நம்ம உட்காந்து அலசிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிற வேண்டிய வேலை இருக்காது. சொல்லுங்க அல்லேலூயா. எந்த இடத்துல வலை வீசினா ஆத்துமாக்கள், அவருக்கு முன்குறிக்கப்பட்ட ஜனங்கள் அந்த வலையில் விழுவாங்கன்னு அவருக்கு தெரியும். எங்கே விதைத்தா அவருக்கு முன்குறிக்கப்பட்ட சமாரியா ஸ்திரீட்ட விதைச்சா அவள் போய் ஊராரை கூட்டிகிட்டு வருவான்னு அவருக்கு தெரியும். அவள் அப்படியே போய் அடுத்த வசனம் அப்படி தான் இருக்குது. ஊராரையே அழைத்து கொண்டு வந்தால் அவர் சொல்லுகிறாங்க, நீ சொன்ன வார்த்தையின்படி இல்லை, அவர் வசனத்தை கேட்டு நாங்களே சொல்லுகிறோம், இவர் மெய்யாக உலகத்தில் வந்த தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு அவங்களே அறிக்கையிட்டாங்க. ஒரு ஆள் போய் 100 ஆளை கூட்டிகிட்டு வரும். கரங்களை வைத்து சொல்லுங்கள். இது யாரால் செய்ய முடியும்னா தேவனால் மட்டும்தான் செய்ய முடியும். ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டதுன்னா அது போய் கூட்டமாக ஆளை கூட்டிகிட்டு வரும். அவங்க மூலமாக ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சரியாக நமக்கு ஆலோசனை கொடுத்து விதைகள் வீணாய் தேவையில்லாத இடத்துல விழாமல் சரியான இடத்துல விதைக்க உதவி செய்கிறது மாத்திரம் இல்லை, சரியான இடத்துல வலை வீசவும் செய்வார். இரவெல்லாம் பிரயாசப்பட்டு உட்கார்ந்துருக்கிற பேதனுடைய வலையில் ஒரு மீனும் கூட அகப்படலை. ஆண்டவர் இப்பொழுது அவனுடைய படகுல அமர்ந்து சொல்லுகிறார், வலை என்ன செய்,
எடுத்துக்கொண்டு போய் ஆழத்தில் போடுன்றார். அவன் சொல்லுகிற, ஆண்டவரே ரா முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் எங்களுக்கு அகப்படலையே. அப்படிங்கும்போது, இன்னும் உம்முடைய வார்த்தையின்படி, அதாவது உம்முடைய ஆலோசனையின்படி நாங்கள் செய்கிறோம். சில நேரங்களில் பிரயாசப்பட்டு வந்து உட்காந்து ஒன்றும் இல்லைனா கூட ஆண்டவர் சொல்லுகிறபடி நம்ம செய்தோன்னு சொன்னால், அவர் ஆலோசனையின்படியே நம்ம நடந்தால் நம்மை வலை கிழியத்தக்கதாக, அல்லேலூயா, நம்ம சபை நிரம்பத்தக்கதான ஆத்துமாக்களை ஃபாதர் பாடி வச்சிருக்கிறார். தீர்க்க தரிசனமாக தான் பாடி வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்கள். அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் செய்வதற்கு தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து என்ன செய்வார்? நம்மை சரியான இடங்களிலே வலையை வீச செய்வார். ஸ்தோத்திரம். கரங்களை வைத்து சொல்லுங்க. இதே போல் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த பின்பு எல்லா சீசர்களும் மறுபடியும் மீன் பிடிக்க போயிட்டாங்க. மீன் பிடிக்க போயிட்டு அவர்களுக்கு என்ன இல்லை, மீன் அகப்படலை. ராவெல்லாம் பிரயாசப்படுறாங்க, அகப்படலை. அப்போ ஆண்டவர் இக்கரையில் நின்று பேசுகிறார். என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறார். பிரைஸ் தி லார்ட். அவர்களிடத்தில் ஒரு ஆலோசனை அங்கேயும் சொல்லுகிறார். வாசிங்க பார்ப்போம். யோவான் புஸ்தகம் 21. இயேசு அவர்களை நோக்கி, யோவான் 21 இருக்கு, 6வது வசனமா வாசிங்க. அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள். எங்க போட சொல்றாரு? படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கினார். 11வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையிலே இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. ஆமென். அல்லேலூயா. ஆமா, வலதுபுறமா போடுங்கினார். போட்ட உடனே அந்த கரைக்கு வந்த உடனே அந்த வலையை இழுக்க முடியாமல் இழுத்துக்கிட்டு வராங்க. சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். அந்த வலையில் எத்தனை மீன் இருந்ததா சொல்லப்படுகிறது? 153 பெரிய பெரிய மீன்களாம் எல்லாமே. அவ்வளோ மீன்கள் இருந்தும் கூட வலை என்ன செய்யலையா? கிழியவில்லை. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். எவ்வளோ திரளான ஜனங்கள் வந்தாலும் அதை நடத்துவதற்கும் அது பாதிப்பில்லாமல், கிழிந்து போகாமல், ஓட்ட உடசல் ஆகாமல் அழகாக அவர் சமூகத்தின் பிரசன்னத்தில் வைத்து அவர் கொடுத்தார்னா அவரே நடத்தவும் வல்லவராக இருக்கிறார். கைசலார் நல்ல ஜோரா கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். ஆமென். 4வது காரியம் சொல்லுகிறேன். ஊதாரி மைந்தர்களை தகப்பன் வீட்டுக்கு திருப்புவார். ஊதாரி மைந்தர்களை தகப்பன் வீட்டுக்கு திருப்புவார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? தேவனை விட்டு தகப்பனை விட்டு பின்வாங்கி போன ஊதாரி மைந்தர்கள், புரியுதுங்களா? அவர்களெல்லாம் அவர் தான் உணர்த்தி கொண்டு வருவார். சொல்லுங்க பார்ப்போம். நம்மெல்லாம் என்ன செய்ய முடியாது? தகப்பன் வீட்டை விட்டுனா தேவனை விட்டு தூரம் போனவர்கள். நம்ம சபையிலிருந்து இருக்கலாம், வெளி இடங்கள்லேருந்து ஆண்டவரை தேடி பின்மாற்றத்தில் போய் தேவனை அறியாமல் சுற்றிட்டு இருக்கிற ஒரு கூட்டம், ஊதாரி கூட்டம் இன்னைக்கு இருக்குது தெரியுங்களா? தேவனுடைய அன்பை ருசி பார்த்து தகப்பனுடைய வீட்டிலே ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு தகப்பனுடைய வீட்டிலே சத்தியத்தை அறிந்து தேவனுடைய மூல உபதேசங்களை புரிந்து கொண்டு, நல்லா கவனிக்கணும், எல்லா அன்பையும் அறிஞ்சும் புரிஞ்சும் கூட அறியாமல் உலக ஆசையினாலே சிற்றின்பங்களினாலே போய் சிக்கி கொண்டிருக்கிற ஊதாரி மனிதர்களை தேவன் உணர்த்தி வித்து மீண்டும் தகப்பன் வீட்டுக்கு கொண்டு வருவார். கரங்களவை தலையிலூயா. லூக்கா புஸ்தகத்தில் நாம் இந்த சம்பவத்தை பார்க்குறோம். 15ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. இந்த உணர்வு வரும்னா அவர் என்ன செய்தா அவர்களுக்கு அந்த உணர்வும் புத்தி தெளிவும் வருமோ, அது செய்யும் போது அவர் செய்தார்னா அந்த புத்தியும் தெளிவும் வந்துடும் அவங்களுக்கு. அல்லேலூயா. நம்மளாலெல்லாம் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. யாராலையும் செய்ய முடியாது. நீங்கள் புதிய மக்களை கூட ஈஸியாக ரட்சிப்புகளை நடத்திடலாம் போயிட்டு. ஹலோ, அவங்க பயப்படுவாங்க, தேவனுக்கு பயப்படுவாங்க. தேவ பயம் அவங்களுக்கு அப்படியே நடுங்குவாங்க. ஐயோ சரிங்க சாமி, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ஆனாலும் என் குடும்பம், உங்கள் உறவு ஏதோ காரணம் சொல்லிட்டு போவாங்க. ஆனால் இந்த நல்லா உள்ளே இருந்துட்டு வெளியில் போனால் எனக்கு எல்லாம் தெரியும் போயா அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா விகர்த்தமாக பேசுவாங்க, வித்தியாசமாக பேசுவாங்க. அந்த மாதிரி ஆட்களை நாங்கள் நிறைய சந்திச்சிருக்கிறோம். சத்தமாக சொல்லுங்கள் பார்ப்போம். ஆனால் போப்பா அப்படின்னு பின்மாற்றத்தில் தகப்பன் வீட்டை விட்டு தூரமாக இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் சபைக்கே பங்கு பெறாமல், ஆராதனையிலேயே பங்கு பெறாமல்லாம் ஊர் சுற்றுற கேஸுகள்லாம் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்கள்.
அப்போ தேவன் அவர்களெல்லாம் உணர்த்தி வித்து பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களை எல்லாம் தேவன் தன் பக்கமாக திருப்புவார். அவனுக்கு புத்தி தெளிந்த போது, வசனம் வாசிங்க. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். ஆமென், அல்லேலூயா, ஆமென். புத்தி தெளிந்த ஊதாரி மைந்தர்களை தகப்பன் வீட்டுக்கு கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு கூட்டமும் நம் சபையின் பக்கமாக திருப்பப்படும். கைகளை உயர்த்தி நல்ல சத்தமாக சொல்லுங்க பாப்போம், முழு பலத்தோடு. அல்லேலூயா. ஐந்தாவது காரியம், தேவ சித்தம் விட்டு ஆமென் தடுமாறும் மனிதர்களை தேவ சித்தத்துக்குள் திருப்புவார். தேவ சித்தம் விட்டு தடுமாறும் மனிதர்களை தேவ சித்தத்துக்குள் திருப்புவார். அப்போஸ்தலர் நடபடிகள் 9:5-9 வரைக்கும் நாம் வாசிக்கிறோம். உங்களுக்கு தெரிந்த காரியம். யார? பவுலுடைய சம்பவம். அல்லேலூயா, ஆமென். தேவன் தவறி போகிறவர்களை தடுத்து புத்தி சொல்லி தம் சித்தத்துக்கு நேராக தேவன் திருப்புவார். சொல்லுங்கள், அல்லேலூயா. என்ன செய்வார் ஆண்டவர்? சொல்லுங்களேன், கவனிக்கிறீங்களா? எழுதிட்டீங்களா? தவறி போக தேவ சித்தத்துக்குள்ள வழிநடக்க தெரியாதவர்கள். ஹலோ, கவனிக்கிறீங்களா? தேவ சித்தத்துக்குள்ளாக இல்லாதவர்கள் ஒரு ரட்சிக்கப்பட்ட, நல்லா கவனிங்க, என்ன கொஞ்சம் கவனிங்க, அப்புறம் கூட எழுதி கொள்ளலாம். நீங்கள் தேவனுடைய ரட்சிப்பை அறிந்த பிள்ளைகள் யாவருமே தேவனுடைய சித்தத்துக்குள்ளாக இருக்க வேண்டும். அப்போ தேவனுடைய எதுக்காக என்ன பர்பஸ்னே புரியாமல் தேவ சித்தத்தை அறியாமல் தடுமாறி ஓடுகிற ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது. சோத்திரம். சத்தமாக கரங்களை வைத்து சொல்லுங்கள். அப்படிப்பட்டவர்களெல்லாம் தேவன் தடுத்து நிறுத்தி புத்தி சொல்லி, சத்தமாக சொல்லுங்கள், அல்லேலூயா. எப்படி நடத்துவார் ஆண்டவர்? தேவ சித்தத்துக்குள் வழி நடத்தும்படியாக வழி நடத்தும்படியாக திருப்பி விடுவார். பிரைஸ் தி லார்ட். அழகாக சவுலை தடுத்து அவனுக்கு புத்தி சொன்ன உடனே அவன் தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து தேவ சித்தத்தை செய்வதற்கு தேவன் பக்கமாக தன்னை திருப்பி கொண்டான். கரங்களை வைத்து நல்ல முழு பலத்தோடு அல்லேலூயா. அப்படியாக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கு தகுந்த நல்ல ஆலோசனைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்து அல்லேலூயா நம்மை போதித்து நமக்கு வேண்டிய ஆலோசனைகளை தந்து தேவன் நம்மை நடத்துவார். ஆமாம், நாம் நினைக்கிறபடியில் தெளிவாய் சொல்லுகிறார். வாக்கு தத்தம், கிறிஸ்துவுக்குள் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட திரளான ஒரு ஜனம். அல்லேலூயா. திரளான ஜனத்தை தருவேன் என்று தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அது எப்படி அப்படின்னா, சரியான இடத்துல விதைக்க செய்து சரியான இடத்துல வலையை நமக்கு வீச செய்து, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஊதாரி மைந்தர்களை, தவறி போனவர்களை தகப்பன் வீட்டுக்கு திருப்பி ஆலோசனை அவர் கொடுத்து அவர் இருதயத்தில் உணர்த்தி வித்து தகப்பன் வீட்டுக்கு திரும்ப பண்ணுவார். தேவ சித்தத்தில் தடுமாறி போயிருக்கிறவர்களெல்லாம் தேவன் தன் தேவ சித்தத்தை செய்யும்படியாக புத்தி சொல்லி நம் பக்கமாக திருப்பி கர்த்தர் வரக்கூடிய நாட்களில் சபையில் ஒரு பெரிய வளர்ச்சியை, ஆமென், பெரிய ஒரு பெருக்கத்தை நம் தேவன் செய்ய போகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இந்த வார்த்தைக்காக, இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைக்காக யாவரும் எழும்பி நின்று ஆமென் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாக நாம் ஜெபிப்போம். ஏற்ற வேளையில் கர்த்தர் இதை நமக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா. எல்லாம் கரங்களை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எங்கள் முகவரி: இயேசு நம்மோடு ஜெப வீடு, எண் 106/2, வேலன் நகர், EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 21. ஜெப உதவிக்கு பாஸ்டர் A. குமார் சாமுவேல். தொலைபேசி எண் 9840807348. எங்கள் செய்திகளை தொடர்ந்து பார்க்க ஜீசஸ் வித் அஸ் சர்ச் கொருக்குப்பேட் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.